வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான பாடலை பத்தி சொல்ல போறேங்க. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரேன் வேண்டேன் பெருங்காயம் வேரகத்து செட்டியாரே. என்னங்க சொல்றீங்க? வெங்காயம், வெந்தயம், பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு பலசரக்கு பொருட்களையா சொல்றீங்களே, என்ன அர்த்தம் இந்த பாட்டுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க சொல்றேன். பாடலுக்கு பொருள் சொல்றதுக்கு முன்னாடி இந்த பாடலை யார் எழுதினா அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பாடலை நிறைய பேரு காளமேக புலவர் எழுதினதா சொல்றாங்க. இல்லைங்க, சொக்கநாத புலவர் அப்படின்ற புலவர் எழுதின பாடல் தான் இந்த பாடல். சரி, இந்த பாடலுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்றேன். நேரடியாக பொருள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பலசரக்கு கடைக்காரர், அதாவது வேரக செட்டியாரை பார்த்து ஒருத்தர் பாடுறதா இந்த பாடல் இருக்கு இல்லையா? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லா ஜீரணமாகணும் அப்படின்னு சொன்னா, வெங்காயம், வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் நம்ம குழம்புல சேர்த்துக்கணுங்க. இதுல வெங்காயம் சுக்கு மாதிரி உலர்ந்து போயிருந்தா அதனால பிரயோஜனமே கிடையாது. வெந்தயம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அதே நேரத்துல சீரகத்தால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ரசம் செஞ்சு சாப்பிட்டுறலாம். சீரகம் கெட்டு போகவே செய்யாது. அதனால சீரகம் தந்தீங்கன்னா எனக்கு பெருங்காயம் வேண்டாம்னு சொல்ற மாதிரி பலசரக்கு கடைக்காரரை பார்த்து ஒருத்தர் கேட்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கு. மீண்டும் அந்த பாடலை சொல்றேன். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரேன் வேண்டேன் பெருங்காயம் வேரகத்து செட்டியாரே. இந்த அர்த்தத்திலேயே ஒரு புலவர் பாடியிருப்பாரு அப்படி நீங்க கேட்கலாம். நிச்சயமா இல்லைங்க. ஸ்லேடையாக அழகான ஒரு அர்த்தத்தை இந்த பாடலுக்குள்ள அவர் வச்சிருக்காரு. ஸ்லேடை புலவர் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, அதே மாதிரி இதுக்குள்ள இன்னொரு அழகான அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படிங்கறத சொல்றேன். நம்முடைய உடம்பை நம்ம காயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆக வெங்காயம் அப்படிங்கிறது வெறுமையான காயம், அதாவது வெறுமையான உடல் அப்படின்னு அர்த்தம். இந்த உடலானது சுக்கு மாதிரி வாடி போயிருச்சுன்னா, அதாவது வெங்காயம் சுக்கானால் உடல் வாடி போச்சுன்னா வெந்தயத்தால் பயன் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதாவது வெந்தயம் அப்படிங்கிறது உயிரை தக்க வைப்பதற்காக சாப்பிடக்கூடிய ஒரு செந்தூரம் அப்படின்னு சொல்றாங்க. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, அதாவது நம்முடைய உடல் சுக்காகி போகும்போது வெந்த அயத்தால் என்ன பயன்? இதுல இருக்கக்கூடிய வெந்தயம் அப்படின்ற வார்த்தைய வெந்த அயம் அப்படின்னு பிரிக்கணும். உயிர் வாழ்வதற்காக உண்ணப்படக்கூடிய அயச்செந்தூரத்தை தான் வெந்த அயம் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆக உடம்பு கெட்டு போச்சுன்னா இந்த வெந்தயத்தால என்ன பயன்? இந்த உடம்பு இனி எதுக்கு நான் சுமக்கணும்? ஆகையினால சீரகத்தை தந்தீரே. சீர் அகம் அப்படிங்கிறது சீர் கூட்டல் அகம் அப்படின்னு பிரிக்கணுங்க சீரகத்தை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல உள்ளம், அதாவது சிறந்த மனம், சிறந்த வீடு பேரை தந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா. வேண்டேன் பெருங்காயம் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது இந்த உடம்பு எனக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறவி என்பது எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத சொல்றாரு. மொத்தத்துல என்ன சொல்றாரு? இது வெறும் காயம், இந்த உடலை இங்க சுமந்துட்டு இருக்கணுமா? நல்ல மனசு, அதாவது நல்ல வீடு பெற்று முக்தியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த பெருங்காயம் எனக்கு எதுக்கு, இந்த பிறவி எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி மிக அழகாக ஒரு ஆழ்ந்த பொருளை இந்த பாடல்ல பொதிஞ்சிருக்காரு புலவர் சொக்கநாதர். ஆக இந்த பாடல் திருவேரகத்துல இருக்கக்கூடிய, அதாவது சுவாமிமலையில இருக்கக்கூடிய முருகனை பார்த்து சொக்கநாத புலவர் பாடியதுங்க. ஆக எவ்வளவு அழகான விஷயத்த ஸ்லேடையாக, அதாவது இரண்டு பொருள் படும்படியாக இந்த புலவர் பாடியிருக்காரு. நம்முடைய தாய்மொழியான தமிழ்ல இருக்கக்கூடிய அத்துணை பாடல்களும் இவ்வளவு சுவை பொருந்தியதாகத்தான் இருக்கும். நம்ம தான் என்ன பண்றது கிடையாது, படிக்கிறது கிடையாது. பாருங்களேன், எவ்வளவு அழகான பாடலை 4 வரிகள்ல நம்ம ரசிக்கும்படியாக எழுதியிருக்காரு. அதுவும் எவ்வளவு ஆழமான பொருளோடு எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த பாடல்ல. ஆக இந்த பாடலானது காளமேக புலவர் எழுதினது கிடையாது அப்படிங்கிறத மீண்டும் சொல்லிட்டு, இந்த பாடலை சொக்கநாத புலவர் தான் எழுதினார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவு செய்யற. மீண்டும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.